நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஐயா விகடரே, என்னையா? என்னங்க? இதனால உங்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா, பெரிய மகாராணி சின்னாதேவி உங்க வீடு தேடி வந்துகிட்டு இருக்காங்க. மகாராணி சின்னாதேவியார் இங்க வராங்களா? அடக்கடவுளே! மகாராணி சின்னாதேவிக்கு இந்த அடியானோட கொடான கொடி வணக்கங்கள். இந்த விகடன் ராமகிருஷ்ணனோட சாதாரண குடிசைக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். ஆனா நீங்க இவ்வளவு தூரம் வந்து சிரமப்படணும் சொல்லி அனுப்பியிருந்தா நானே வந்து. நான் உன்னை பார்க்க வரல, உன்னோட குடும்பத்தை பார்க்க வந்திருக்கேன் ராமகிருஷ்ணா. அப்ப நான் தானே வரணும். இல்ல இல்ல இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அவங்க சண்டை எதுவும் போடல, ஏதோ சொல்ல நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கை பூரா மௌன விரதம் இருக்கிறதா வேண்டிக்கிட்டாங்க. அதனால எப்பவுமே ஏதாவது சைகை பண்ணி தான் பேசுவாங்க. நீ எடுத்துருங்க. சாரதா, நீ ஏன் அப்படி நின்னுகிட்டு இருக்க? அம்மா என்ன சொல்றாங்கன்னு கேட்டு சொல்லு. இவங்க சொல்றாங்க, நாங்க ரொம்ப பாக்கியம் செஞ்சிருக்கோம், உங்களை மாதிரி நல்லவங்க எங்க வீடு தேடி வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களை வரவேற்கிறாங்க. இவங்க இவ என்னோட மனைவி சாரதா. ஓ, நீங்க தானா சாரதா? அன்னைக்கு ராதாகிருஷ்ணன் நாட்டியத்துல நீங்க தானே ராதாவா இருந்தது? எவ்வளவு அருமையா பண்ணிருந்தீங்க அன்னைக்கு. ரொம்ப அழகா பார்க்க லட்சணமா இருக்கீங்க. எடுத்துக்கோங்க. எனக்கு ஒண்ணும் புரியல. இல்ல இல்ல, நான் ஏதோ பழக்க தோஷத்துல சொல்லிட்டேன். நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல நீங்க இந்த மாதிரி எங்க வீட்டுக்கு வருவீங்கன்னு. நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. அதிர்ஷ்டசாலி நீங்க இல்ல, ராமகிருஷ்ணன் தான். ஏன்னா உங்களை மாதிரி அழகு குணமும் உள்ள பொண்டாட்டி கிடைச்சிருக்கே. சரி, அதெல்லாம் விடுங்க. உங்களுக்காக சில பரிசுகளை கொண்டு வந்திருக்கேன். இதுதான் எங்களுக்கு இப்ப ரொம்ப அவசியம். மன்னிச்சிருங்க, இது கொண்டு வர என்ன அவசியம் இருக்கு? முதல் முறையா உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். வெறும் கையோட எப்படி வர்றது? இத போட்டுக்கோங்க. இது உங்களோட அழகுக்கு இன்னும் அழக சேர்க்கும். ரொம்ப நன்றிங்க. இது உங்களுக்காகமா. இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, நன்றி சொல்றாங்க. நீ உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலிதான் ராமகிருஷ்ணா. ரொம்ப அன்பான குடும்பம் உன்னுடையது. நல்ல பாரம்பரியமும் பண்பும் தெரிஞ்ச பொண்டாட்டி, பாசமான தாய். இவன மாதிரி குண்டப்பா, அவன் என்னோட நண்பன். நல்ல சுட்டியான குறும்பான நண்பன். இவ்வளவு சுகமான சந்தோஷமான குடும்பத்தை நான் பார்த்ததே இல்ல. அந்த கடவுள் என்னைக்கோ உங்களுக்கு எந்த குறையும் வைக்க கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். அம்மா, உங்களுக்கு எப்போ எது எந்த நேரத்துல தேவைப்பட்டாலும் நான் இருக்கிறத மறந்துடாதீங்க. உங்க குடும்பம் என்னோட குடும்பம் மாதிரி. உங்களோட சுகதுக்கங்கள் என்னோட சுகதுக்கங்கள். இந்த மகாராணி சின்னாதேவி என்னைக்கு உங்களுக்கு துணையா இருப்பா. சரி, அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். நான் கிளம்புறேன். மகாராணி, நீங்க முறையா எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. இப்படி எதுவும் சாப்பிடாம. தடவை வரும்போது இப்ப நான் அரண்மனைக்கு போகணும். வருவேன், நிச்சயமா ஒரு நாள் விருந்து சாப்பிடறதுக்காக உங்க வீட்டுக்கு வருவேன். இப்ப நான் கிளம்புறேன். ராமா, சொல்லுங்க மகாராணி. கொஞ்சம் இப்படி வரியா? உனக்கு ஞாபகம் இருக்கா, உனக்கு மரண தண்டனையை விதிச்சப்போ மகாராஜா கிட்ட நான் தான் சொன்னேன், உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தே ஆகணும்னு. ஏன்னா அப்பதானே உன்னால நிரபராதின்னு நிரூபிக்க முடியும். மகாராஜா உனக்கு அவகாசமும் கொடுத்தாரு. உனக்கே நல்லா தெரியும், நான் எது சொன்னாலும் மகாராஜா தட்டவே மாட்டாரு. ஐயோ, எனக்கு தெரியும் மகாராணி. இந்த நன்மைகளை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். என் மேல நம்பிக்கை வச்சதுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு உன் மேல எப்பவும் நம்பிக்கை இருக்கு, அதுல மாற்று கருத்தே இல்ல. நெத்தி சுட்டியே எனக்கு தான் கொடுக்கணும்னு நீ எப்பவும் முடிவு பண்ணிருப்ப. சரி சரி மகாராணி, எனக்கு நல்லாவே புரியுது. ரொம்ப சந்தோஷம். நான் கிளம்புறேன். வாங்க மகாராணி. என்ன நல்லா இருக்கு. அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அந்த நெத்திச்சுட்டிய பெரிய மகாராணி சின்னாதேவிக்கு தான் கொடுக்கணும்னு சொல்றாங்க. விகடன் ராமகிருஷ்ணனுக்கு இந்த அடியனின் வணக்கங்கள். சின்ன மகாராணி திருமலாம்பா உங்களை உடனடியா அரண்மனைக்கு வர சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க.
நீங்க இப்பவே இந்த நிமிஷமே என் கூட அரண்மனைக்கு புறப்பட்டு வரணும். பார்த்து மகாராணி ஐயோ ராணி இப்ப சொல்ல நீ என்ன யோசிச்சிருக்க ராமகிருஷ்ணா? யோசிச்சுட்டு புனர்ஜென்மம் இருக்கு, அதாவது புனர்ஜென்மம் இருக்குன்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. நான் கேக்குறது நெத்தி சுட்டிய பத்தி ராமகிருஷ்ணா. இப்ப சொல்லு, அத பத்தி என்ன முடிவெடுத்திருக்க? என்ன காப்பாத்திக்கணும், வேற என்ன பண்றது? அப்படின்னா ஜனங்க உன்னை பத்தி சொன்னதெல்லாம் உண்மைதான் போல இருக்கு. நீ ரொம்ப புத்திசாலியாமே, சூழ்நிலைய புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நடந்துப்பியாமே. அது எப்படி புரியாம இருக்கும்? இப்படி கேட்டா குருடனுக்கு கூட புரியும். இப்போ என் பிரச்சனை நெத்தி சுட்டிய பத்தி இல்ல ராமகிருஷ்ணா, என்னோட சுயமரியாதைய பத்தி. சுயமரியாதை போனதுக்கு அப்புறம் உயிர் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? ஒருவேளை அந்த நெத்தி சுட்டி எனக்கு கிடைக்கலன்னா ராமகிருஷ்ணா, என் கையால நானே என் உயிரை எடுத்துக்கவும் தயங்க மாட்டேன். அப்ப என் சாவுக்கு பொறுப்பு யார் தெரியுமா? யார் இது? இன்னும் புரியல. அது நீதான் ராமகிருஷ்ணா. ஏன்னா நெத்தி சுட்டிய யார்கிட்ட கொடுக்கணும், யார்கிட்ட கொடுக்க கூடாதுங்கிற பொறுப்பு உன்னோட தானே. அப்ப நீ எடுக்கிற முடிவுகளோட பின்விளைவுக்கு நீ தானே காரணம். சொல்லு என்ன? அப்படின்னா அந்த நெத்தி சுட்டி இதுக்கப்புறம் எனக்கு சொந்தமாச்சு நான் நினைச்சுக்கலாமா? ஆச்சு 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 என்ன ஆச்சு ஆச்சு? நெத்தி சுட்டி உங்களுக்கு தான். உன்னுடைய எதிர்காலம் ரொம்ப ஒளிமயமா இருக்கு ராமகிருஷ்ணா. மகாராணி ஆணையிட்டீங்கன்னா நான் இங்க இருந்து உடனே கிளம்பி போயிடுவேன். நீ போகலாம். ரொம்ப ரொம்ப நன்றி மகாராணி, நன்றி, ரொம்ப நன்றி. நான் எப்படி இருக்கேன்? ரொம்ப அழகா இருக்க. என்னங்க, அது நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். சின்ன வயசுல இருந்து இது வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் நான் உங்ககிட்ட ஏதாவது கேட்டிருக்கேனா? இல்ல. மத்த பொண்டாட்டிங்க மாதிரி அடம் பிடிச்சேனா இது கொடுங்க அது கொடுங்கன்னு? இல்ல. எப்பவாவது இதுதான் வேணும்னு உன்னை வற்புறுத்தி கோவப்படுத்திருக்கேனா? இல்லையே. அதுக்குன்னு நான் உன்கிட்ட எதையும் கேக்குற உரிமை எனக்கு இல்லன்னு ஆயிடுமா? அதான் சொன்னல, நீ என்ன வேணாலும் கேட்கலாம். நீ என்னோட பொண்டாட்டி சாரதா, நீ என்கிட்ட எதை வேணாலும் கேட்கிற உரிமை உனக்கு இருக்கு. நீ கோச்சிக்கலன்னா ஒன்னு கேக்கட்டுமா? நான் கோச்சிக்க மாட்டேன். இந்த நெத்தி சுட்டி எனக்கு கொடுத்துருங்க. எனக்காக இத கூட பண்ண முடியாதா? இது நெத்தி சுட்டிமா, மாம்பழம் நீ கேட்ட உடனே மரத்துல இருந்து போய் பறிச்சு கொண்டு வந்து உன்கிட்ட கொடுக்க மகாராணிகளுக்கு பரிசா வந்தது. அந்த 2 மகாராணிகளுமே இந்த நெத்தி சுட்டிக்காக உன் புருஷன் உயிரோடையே விளையாட துணிஞ்சிட்டாங்க. விவரம் புரியாம பேசிக்கிட்டு இருக்கா. அப்ப இதே மாதிரி இன்னொன்னு செஞ்சு எனக்கு கொடுங்க. ஆமாங்க, நான் உண்மையை தான் சொல்றேன். நீங்க பேசாம 2 மகாராணிங்களுக்கும் இதே மாதிரி செஞ்சு கொடுத்துருங்க. அவங்களுக்கு வித்தியாசம் தெரிய போது. நான் ஒரு பெண், ஒரு பெண்ணோட மனசு உங்களை விட எனக்கு நல்லாவே தெரியும். 2 மகாராணிங்களுக்கும் இந்த நெத்திச்சுட்டி மேல விருப்பம் இல்ல. அவங்க சொன்ன பேச்சு நடக்கணுங்கிற அகங்காரம். அவங்க நினைச்சதுதான் நடக்கும்னு இந்த நாட்டு மக்களுக்கு நிரூபிக்கிறதுக்காக. உண்மையான மகாராணி அவங்க தானே எல்லாருக்கும் தெரியப்படுத்துறதுக்காக இந்த நெத்திச்சுட்டி வச்சுக்க ஒருத்தருக்கு தான் அதிகாரம் இருக்குன்னு சொல்ல. அவ்வளவுதான். இதான் பிரச்சனை ராமா. இதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. 2 பேருமே இந்த நெத்திச்சுட்டிய காரணமா காட்டி அவங்களோட சுயமரியாதையை திருப்திப்படுத்திக்கணும்னு நினைக்கிறாங்க. என்னாச்சு? நான் தப்பிச்சுக்கிட்டேன். என்ன?
தப்பிச்சுக்கிட்டேன் சாரதா, நான் தப்பிச்சுக்கிட்டேன். இந்த பயங்கரமான உயிரெடுக்கிற பிரச்சனைக்கு நான் தீர்வு கண்டுபிடிச்சிட்டேன். இனிமே உன் தாலிக்கு எந்த பயமும் இல்ல. நான் என் உயிரை காப்பாத்திக்கிட்டேன் சாரதா, என் உயிரை காப்பாத்திக்கிட்டேன். நான் தப்பிச்சுட்டேன். இந்த பிரச்சனைக்கான தீர்வு கண்டுபிடிச்சு தப்பிச்சுக்கிட்டேன். சொல்லுங்க மந்திரியாரே, என்னை எதுக்காக இங்க வர சொன்னீங்க? மகாராஜா, ராமகிருஷ்ணன் உங்களை சந்திக்கணும்னு சொல்றான். ஆனா தனியா சந்திக்கணுமா? ஏன் தனியா சந்திக்கணும்? அதுக்கு பதிலா நானே என் வாயால சொன்னா நல்லா இருக்கும் இல்லையா மகாராஜா? ஏன் தனியா சந்திக்கணும்னு சொன்ன ராமகிருஷ்ணா? உங்க பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிச்சிட்டேன் மகாராஜா. உண்மையாவா? அப்படின்னா 2 ராணிகள்ல யாருமே வருத்தப்பட மாட்டாங்களா? நாம தப்பிச்சிட்டோமா? தப்பிச்சிட்டோம் மகாராஜா, நாம தப்பிச்சிட்டோம். அப்படின்னா இதுக்கு தீர்வு என்னன்னு சொல்லு. இந்த நெத்தி சுட்டிய நீங்க சின்ன மகாராணிக்கு கொடுக்கலாம். ஆனா நான் பெரிய மகாராணிக்கும் நெத்தி சுட்டி கொடுக்கணுமே? ஆமா, பெரிய மகாராணிக்கும் நெத்தி சுட்டி கொடுக்கணுமே. அப்படின்னா இந்த நெத்தி சுட்டிய நீங்க பெரிய மகாராணிக்கு கொடுக்கலாம். இது என்ன விளையாட்டு ராமகிருஷ்ணா? பிரச்சனை உனக்கு புரியலையா? மகாராஜா ஒரு நெத்தி சுட்டிய 2 மகாராணிகளுக்கு எப்படி கொடுக்க முடியும்? ஒருவேளை மகாராஜா இந்த நெத்தி சுட்டிய பெரிய மகாராணிக்கு கொடுத்தா சின்ன மகாராணிக்கு என்ன கொடுப்பாரு? நீ என்னமோ மகாராணிக்கு பிரச்சனைக்கு தீர்வு சொல்றேன்னு யோசிச்சு உன்னோட சுயநினைவை இழந்து நிக்கிறேன்னு நினைக்கிறேன். மந்திரியாரே, 2 பெண்களுக்கு இடையில மாட்டிக்கிட்டா யாரு வேணாலும் சுயநினைவை இழக்கலாம். எனக்கு நல்லாவே புரியுது மகாராஜா. அதெல்லாம் உங்களுக்கு ஒண்ணும் புரியாது. அதான் மகாராஜா, எனக்கு புரியலங்கிறது புரிஞ்சிருக்குன்னு சொல்றேன். இப்ப கேள்வி கேளுங்க. ராமகிருஷ்ணா, நான் அதே கேள்வியை தான் கேட்கிறேன். மகாராஜா இந்த நெத்தி சுட்டிய பெரிய மகாராணிக்கு கொடுத்தா சின்ன மகாராணிக்கு என்ன கொடுப்பாரு? ஆமால, சின்ன மகாராணிக்கு நீங்க இந்த நெத்தி சூட்டிய கொடுத்துருங்க மகாராஜா. அப்படின்னா இந்த நெத்தி சுட்டி மாதிரியே நீ ஒரு போலி நெத்தி சுட்டியை தயாரிச்சு கொண்டு வந்திருக்க. இப்போ இது 2த்தையும் கொண்டு போய் 2 மகாராணிகளுக்கும் கொடுக்கணும்னு சொல்ற. இதை தவிர வேற வழி இல்லையே மகாராஜா. ஆனா இது துரோகமாச்சே, இது பித்தலாட்டம். இல்ல மகாராஜா, இது சதியோ பொய்யோ பித்தலாட்டமோ இல்ல. ஏன்னா நீங்க 2 மகாராணிகளுக்குமே ஒரே மாதிரி நெத்தி சூட்டிய கொடுக்கறீங்க. என்ன சொல்ல வர? அதாவது மகாராஜா, இந்த 2 நெத்தி சுட்டியுமே போலிதான். அப்போ உண்மையான நெத்தி சுட்டி அது எங்க? உண்மையான நெத்தி சுட்டி என்கிட்ட இருக்கு மகாராஜா. ரெண்டு மகாராணிகளுக்கும் போலி நெத்தி சுட்டி கொடுக்கறதா? நாம மாட்டிக்கிட்டோம்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சுதா? தப்பா எடுத்துக்காதீங்க. மகாராஜாவாலேயே இதுல எது போலி எது நிஜம்னு கண்டுபிடிக்க முடியல. மகாராஜா, எனக்கு மரண தண்டனை கொடுக்க மாட்டீங்கன்னா நடந்த உண்மை என்னங்கிறத நானே சொல்லிடுறேன். சொல்லு. உண்மை என்னன்னா மகாராஜா, பிரச்சனை வந்தது இந்த நெத்தி சுட்டியால இல்ல. அவங்களோட அகங்காரத்தையும் சர்வாதிகாரத்தையும் நிரூபிக்கதான் இந்த நெத்தி சுட்டியை கேக்குறாங்க. உண்மையை சொல்லணும்னா இந்த நெத்தி சுட்டி 2 மகாராணிங்க கிட்டையும் இருந்தா போதும்னு நினைக்கிறாங்க, அவ்வளவுதான். அதை தவிர வேற ஒண்ணும் இல்ல. இந்த நெத்தி சுட்டி அவங்களுக்கு சொந்தமானதுக்கு அப்புறம் ஒருவேளை அவங்க இதை திரும்பி கூட பார்க்காம போகலாம். இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த நெத்தி சுட்டியால ஒரு பிரச்சனை வந்ததையே கூட அவங்க மறந்து போக வாய்ப்பு இருக்கு. ஒரு தடவை மகாராணிங்களுக்கு நெத்தி சுட்டி கிடைச்சிருச்சுன்னா அவங்க 2 பேர் மனசும் குளிர்ந்து போச்சுன்னா எல்லாமே சரியா போயிடும். அப்புறம் பிரச்சனையே இருக்காது. எல்லாருக்கும் சந்தோஷம், எங்கேயும் சந்தோஷம், நிம்மதியா இருக்கலாம். பண்டிதனே ராமகிருஷ்ணா, பெண்கள் மனச தெரிஞ்சுக்கிறதுல நீ பெரிய பட்டமே வாங்கியிருக்க போல இருக்கு. என்ன பண்றது மகாராஜா, வீட்ல 2 பொம்பளைங்க இருக்கும்போது பெண்கள் மனச படிக்கிற வித்தை தன்னால வந்துருது.
இந்த விஷயத்த உங்களை விட வேற யாரால நல்லா புரிஞ்சுக்க முடியும்? சொல்ல போனா இந்த புகழெல்லாம் என் பொண்டாட்டிக்கு தான் போய் சேரணும். அவளாலதான் நான் இந்த முடிவையே எடுக்க முடிஞ்சது மகாராஜா. பிரமாதம், அற்புதம். சரி, அது போட்டோம். இந்த உண்மையான நெத்தி சுட்டியை நாம என்ன பண்றது? மகாராஜா, என்ன கேட்டா இந்த நெத்திச்சுட்டியை கொண்டு போய் அம்மன் காலடியில சமர்ப்பிக்கிறது நல்லது. அவங்கள விட ரொம்ப புனிதமானவங்க. அவங்கள விட இந்த உலகத்துல நித்திய சௌபாக்கியவதி யார் இருக்க முடியும்? பிரமாதம், பிரமாதம். ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னா, எந்த ராணிக்கு நெத்தி சுட்டியை முதல்ல கொடுக்கறது? இன்னைக்கு எனக்கு முழு நம்பிக்கை வந்துருச்சு. நீங்க ஏன் மேலதான் அதிகமான அன்பு வச்சிருக்கீங்க. இதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல அன்பே. அற்புதம். உலகத்திலேயே மிக அழகா இருக்கிற இந்த நெத்தியில இந்த நெத்தி சுட்டி இல்ல, இந்த விலை மதிப்பில்லாத நெத்தி சுட்டி எவ்வளவு அழகா தென்படுது. ரொம்ப நன்றி மகாராஜா. இதுல நன்றி சொல்றதுக்கு என்ன இருக்கு பெரிய மகாராணி? நீ இந்த குடும்பத்தோட பெரிய மருமக. இந்த நெத்தி சுட்டி மேல உனக்கு மட்டும்தான் முழு உரிமை இருக்கு. நான் உங்களுக்கு நியாயமா சேர வேண்டிய உரிமையை கொடுத்திருக்கேன், அவ்வளவுதான். நான் உண்மையிலேயே எவ்வளவு புண்ணியம் செஞ்சிருக்கணும். ஏன்னா கடவுள் உங்களை மாதிரி அன்பான கணவனை கொடுத்திருக்காரு. ஆனா மகாராஜா, ஆனா நீங்க சொன்னது உண்மைனா நீங்க ஏன் இந்த நெத்திச்சுட்டியை எனக்கு முதல்லயே கொடுக்கல? ராமன் கிட்ட எதுக்கு இந்த பொறுப்பை ஒப்படைச்சிங்க? ஏன் ஒப்படைச்சேன்? அததான் நான் உங்ககிட்ட கேக்குறேன் மகாராஜா. என்ன அவசியம் இருக்கு? அதுக்குதான் பதில் சொல்லலான்னு இருக்கேன். அதுக்குதான் என்ன ராமகிருஷ்ணா, எல்லா கேள்விகளுக்கும் நானே பதில் சொல்லணுமா? நீ பதில் சொல்லலாம்ல. பெரிய மகாராணி கேக்குறாங்கல்ல, உன்கிட்ட பொறுப்பை ஒப்படைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? பதில் சொல்லு. பெரிய மகாராணி, மகாராஜா இந்த பொறுப்பை என்கிட்ட எதுக்கு ஒப்படைச்சாருன்னா, மகாராஜாவோட உள்நோக்கம் என்னன்னா, எங்களுக்கு அதாவது எனக்கு சின்னவங்க பெரியவங்கன்னு வித்தியாசப்படுத்தி பாக்குற அறிவு இருக்கான்னு தெரிஞ்சுக்க அவர் எனக்கு பரீட்சை வச்சாரு. உன்னோட பரீட்சையில நீ 100க்கு 100 மதிப்பெண்கள் வாங்கி தேர்ச்சியா இருக்க ராமகிருஷ்ணா. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப நன்றி பெரிய மகாராணி. மகாராணி, சின்ன மகாராணி உங்களை பாக்குறதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பொது அலங்காரத்தை உங்ககிட்ட காட்டணுமா? ரொம்ப நல்லதா போச்சு. நானே அவளை போய் பார்க்கணும்னு நினைச்சேன், என்னோட இந்த நெத்திச்சுட்டிய காட்டுறதுக்கு. அவளே இங்க வராளா? அப்ப நானே போய் அவளை வரவேற்கிறேன். ஐயோ, பெருச்சாலி! இல்ல, பாம்பு 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 வந்துருச்சு. பாம்பு பாம்பு மகாராணி, போயிடுங்க, பாம்பு. பாம்பு வந்துருச்சா அன்பே? இப்படி வா, இப்படி வா. சின்ன மகாராணி, இங்க பாம்பு இருக்கு. நீங்க இங்க இருக்கிறது நல்லது இல்ல. உடனே உங்க அறைக்கு போயிடுங்க. என்ன பாத்துட்டு இருக்க? கூட்டிட்டு போ. நீங்க போங்க. காவலர்களே, இங்க வாங்க. ஒரு இண்டு இடுக்கு மூளை விடாம பாம்பு எங்க இருக்குன்னு தேடுங்க. இங்க 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 தேடு. பாத்து. எனக்கு உன்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். நீ இந்த நெத்தி சுட்டியை போட்டுக்கிட்டு கொஞ்ச நாளைக்கு சின்ன மகாராணி கண்ணுல படாமலே இரு. அவளை பத்தி தான் உனக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? குழந்தை மாதிரி அடம் பிடிப்பா. உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டானா? நீயும் நல்ல புத்திசாலி, நாளும் தெரிஞ்சவ. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். புரிஞ்சுதா? ரொம்ப நன்றி. நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். அவ்வளவுதான் மகாராஜா. இதே விஷயத்த சின்ன மகாராணிக்கு புரிய வச்சுட்டா பிரச்சனை அடியோட முடிஞ்சு போயிடும். புரிய வச்சுதான் ஆகணும். இதை விட்டா நம்ம கிட்ட வேற வழி இருக்கா என்ன? இங்க பாரு ராமகிருஷ்ணா, நான் உன்னுடைய பேச்சை கேட்டு என்னுடைய பிரச்சனைகளை இன்னும் அதிகரிச்சுக்கல. என்ன மகாராஜா அப்படி சொல்லிட்டீங்க? என்ன தேவையில்லாம பயமுறுத்தாதீங்க. சரி வா. எடுத்து வைங்க. எதை எடுத்து வைக்கட்டும்? இன்னொரு கால் எடுத்து மேல வைங்க. எல்லா மருதாணியும் ஒரே காலுக்கு போட்டு முடிச்சிருவீங்களா என்ன? ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை சந்தோஷமா பாக்குறதுல எனக்கு சந்தோஷமா இருக்கு.
இதுக்கு காரணமே நீதானடி என் செல்ல பொண்டாட்டி. இல்லனா அந்த பிரச்சனையிலே மாட்டிக்கிட்டு நான் செத்து போயிருப்பேன். என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்திருப்பேன். ஆனா நீதானே ஒரு வழி காட்டின. அதனாலதான் சாஸ்திரங்கள்ல பொண்டாட்டிய வெறும் பொண்டாட்டின்னு மட்டும் இல்ல, மிக சிறந்த நண்பராவும் ஆலோசகராவும் சொல்லி இருக்காங்க. அப்படியே ஒரு நொடியில எல்லாத்தையும் பறக்க வச்சிட்டியே. அது சரி, பிரச்சனையும் தீர்ந்துருச்சு. நெத்திச்சுட்டி இருக்க வேண்டிய சரியான இடமா தெரிஞ்சிருச்சு. இனி மகாராஜா ராஜகுரு தாத்தாச்சாரியார் கிட்ட சொல்லி அதை ஒழுங்கா மரியாதையா கோயில்ல கொண்டு போய் வச்சிருவாங்க. என்னாச்சு? எல்லாம் நாசமா போச்சு சாரதா. மருதாணி கொட்டிடுச்சா என்ன? ஐயோ, எல்லாமே பாழா போச்சு. அடடடா, இதை ஏன் நான் முதல்ல யோசிக்காம போனேன்? என்னாச்சுங்க? ஐயோ, இந்த வேலையை முடிக்க மகாராஜா நிச்சயமா குருதேவரை தான் கூப்பிடுவாரு. மகாராணிங்களுக்கு கொடுத்த நெத்திச்சுட்டி உண்மை இல்ல போலிதான்னு தாத்தாச்சாரியாருக்கு தெரியக்கூடாது. அட கடவுளே, என்ன நடக்கும்? அப்ப என்ன நடக்கும்? கடாயில இருந்து தப்பிச்சு அடுப்புல விழுந்த மாதிரி. அட என்ன நடக்கும்னு தெளிவா இனிமே சொல்லுங்க. நடக்கிறதுக்கு என்ன மிச்சம் இருக்கு? எல்லாமே நாசமாயிடுச்சு. நான் தடுத்து நிறுத்தணுமே. யார தடுத்து அந்த நிறுத்தணும்? பெருச்சாளி தான், தாத்தாச்சாரியார் தான். இல்லனா பொட்டி பொடிக்கு எடுத்துக்கிட்டு தென்னாலி கிராமத்துக்கே போக வேண்டியதான். இவ்வளவு பெரிய தப்பு கொஞ்சம் கூட யோசிக்காம எப்படி பண்ண? இது ஏன் எனக்கு முதல்லயே தோணாம போச்சு? ஒருவேளை இன்னைக்கு தாத்தாச்சாரியாருக்கு மகாராணிங்க கிட்ட இருக்கிறது போலியான நெத்தி சுட்டின்னு தெரிஞ்சு போச்சுன்னா, இல்ல 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 இல்ல, அப்படி நடக்க கூடாது. அப்படி நடக்கவே கூடாது. நான் உடனே கிளம்பி ஆகணும். மகாராஜா தாத்தாச்சாரியார் கிட்ட எல்லா உண்மையை சொல்றதுக்கு முன்னாடி நான் போய் அவரை தடுத்து நிறுத்தணும். எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். நான் கிளம்புறேன். என்ன? வாங்க வாங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா, வரவேற்கிறேன். உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன் ராமகிருஷ்ணா. ராஜ புரோகிதர் கிட்ட எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சிட்டேன். உண்மையான நெத்தி சுட்டிய கோயிலுக்கு போய் அம்மனுக்கு சமர்ப்பிக்க சொல்லி அவர்கிட்டயே ஒப்படைச்சிட்டேன். மகாராஜா, நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, நம்மளோட இந்த விகட ராமகிருஷ்ண நிச்சயமா இந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு தீர்வோட வருவான்னு. பாத்தீங்களா, தீர்வை கண்டுபிடிச்சிட்டான், பிரச்சனையை தீர்த்துட்டான். ரொம்ப அருமை, சபாஷ். 2 மகாராணிகளுக்கும் போலியான நெத்திச்சுட்டிய செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கு ஆத்ம திருப்தி கிடைக்கிற மாதிரியும் பண்ணியாச்சு. இந்த கஷ்டமான பிரச்சனைக்கு முடிவும் கட்டியாச்சு. என்ன புத்திசாலித்தனம். இந்த சந்தோஷமான சமயத்துல ஏதாவது பண்ணணும் மகாராஜா. என் மனசுல ஒரு யோசனை ஓடிக்கிட்டு இருக்கு. மகாராஜா அனுமதி கொடுத்தீங்கன்னா? சொல்லுங்க குருதேவா. அது வேற ஒண்ணும் இல்ல மகாராஜா. ரொம்ப நாளா நம்மளோட தர்பார்ல எதையும் நாம பெருசா கொண்டாடல. நீங்க ஒருவேளை அனுமதி கொடுத்தீங்கன்னா தர்பார் கொஞ்சம் களை கட்டுறதுக்காக ராஜ நர்த்தகி சௌதாமினியோட நாட்டிய நிகழ்ச்சிய ஏற்பாடு பண்ணலான்னு இருக்கேன். அதுலயும் குறிப்பா நம்ம விகடன் ராமகிருஷ்ணனுக்காக. எந்நேரமும் தர்பார் ஆளுங்களை சந்தோஷப்படுத்துற இவனுக்கு நன்றி சொல்ற மாதிரி இவனை சந்தோஷப்படுத்தினா என்ன? யோசனை நல்லாதான் இருக்கு குருதேவா. அப்படின்னா நாளைக்கு அதுக்கான ஏற்பாடுகளை நீங்களே பண்ணி முடிச்சிருக்க. நான் என்னோட 2 மகாராணிகள் கூட சேர்ந்து தர்பாருக்கு வந்துடுறேன். அப்படின்னா நான் கிளம்புறேன். நாளைக்கு தர்பார்ல சந்திப்போம். உனக்கு ஒரு சின்ன அறிவுரையை சொல்லட்டுமா ராமகிருஷ்ணா? ஆபத்து நிலைமையிலிருந்து இல்ல, சூழ்நிலையிலிருந்து பிறக்கும். சூழ்நிலையை உருவாக்குறது நாமளே தான். உதாரணத்துக்கு
உன்னோட நிலைமையை பயன்படுத்தி இந்த சூழ்நிலையை உருவாக்குனது நான் தான். இப்ப நீ இதை இப்படியே விடவும் முடியாது, விட்டு ஓடவும் முடியாது. நாளைக்கு தர்பார்ல சௌதாமினியோட நாட்டிய நிகழ்ச்சி நடக்க போகுது. அப்ப 2 ராணிகளும் அவங்களுக்கு கொடுத்த நெத்திச்சுட்டிய வச்சுக்கிட்டு தர்பாருக்கு வருவாங்க. அவங்களோட பெண் அகங்காரத்தை வெளிப்படுத்துறதுக்காக 2 ராணிகளும் அவங்களுக்கு கொடுத்த போலி நெத்திச்சுட்டிகளை வச்சுக்கிட்டு வருவாங்க. அப்ப 2 பேருக்குமே தெரிஞ்சு போயிடும் அவங்களுக்கு கொடுத்த நெத்திச்சுட்டி போலியானதுன்னு. அதுக்கப்புறம் உருவாகும் ஒரு பிரளயம். ததம். அப்போ பாவம் இந்த பண்டிதர் ராமகிருஷ்ண அவங்க கோவ அக்னி ஜுவாலையில எரிஞ்சு ஸ்வாஹா. என்ன எப்படி இருக்கு பண்டிதனே? எப்படி இருக்கு நான் இப்போ உங்ககிட்ட சொன்ன சின்ன அறிவுரை? இதுல இருந்து நீ வெளியே வரதுங்கிறது முடியாத காரியம். உண்மையான சூத்திரதாரி அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கான். மேல ஆச்சாரியாரே கையில உடுக்கையோட. இந்த எல்லா லீலைகளுமே அவர் செய்யறதுதான். அவரோட கால நிர்ணயத்தால தான் இந்த உலகத்துல எல்லா ஜீவராசிகளும் அசையுது. நீங்க, நான், நம்ம எல்லாருமே. அதனால அந்த யோசனையை நீங்க அடியோட மறந்துடுங்க குருதேவரே. நீங்க போடுற எந்த ஒரு கபட திட்டமும் என்ன எதுவுமே பண்ணாது. ஏன்னா நான் அவரோட உடுக்க சத்தத்துக்கு மட்டும்தான் ஆட்டம் போடுவேன். சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே அவரோட நாமத்தை நான் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பேன். எனக்கு கவலையே இருக்காது. நீங்க உங்களை பத்தி யோசிங்க குருதேவா. ஏற்கனவே பாவம் தான் தழைச்சுக்கிட்டு இருக்கு. அதுல மாட்டி தொலைஞ்சு போயிடாதீங்க. ஒருவேளை அப்படி தொலைஞ்சு போயிட்டீங்கன்னா உங்களுடைய குலம், வம்சம் எல்லாமே மண்ணா போயிடும். ஸ்வாஹா. அம்மா தாயே, இப்ப எல்லாமே உன் கையில தான் இருக்கு. என்ன காப்பாத்து தாயே. என்ன பண்றது, எப்படி பண்றதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஆனா எப்பவும் போல நீ இன்னைக்கு எனக்கு துணையா இருக்கணுமா? நீதான் துணையா இருக்கணும். இப்ப என்ன ஆகும் ராமா? யாருக்கு தெரியும் என்ன ஆகும்னு? என் புத்தி ஒழுங்காவே இருக்க மாட்டேங்குது. என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியலையே. அங்க அந்த தாத்தாச்சாரியர் என் மேலே குறியா இருக்காரு. வாய்ப்பு கிடைச்சா ஒரு வழி பண்ணிடுவாரு. அவரு ஏதாவது உன்னை சிக்கல்ல மாட்டி வைக்கிறதுக்கு முன்னாடி நீ அவரை சிக்கல்ல மாட்டி விட்டுரு ராமா. நல்லா இருக்கே, நீயே என்ன மாட்டி விட்டுடு. உனக்கு என்ன பைத்தியமா? என்னால எப்படி இது முடியும்? ஆளு சின்னவங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு பலவீனம் இருக்கும். தாத்தாச்சாரியாருக்கும் இருக்கும். இப்ப போய் தாத்தாச்சாரியோட பலவீனம். என்னாச்சு? கவனிச்சியா? என்ன? அந்த சலங்கை சத்தம். சரியா போச்சு போ. ஏற்கனவே நீ பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்க. இதுல உனக்கு ஏகத்தாளம் வேறயா? கிடைச்சிருச்சு பட்டு, கிடைச்சிருச்சு. என்ன கிடைச்சிருச்சு? தாத்தாச்சாரியாரோட பலவீனம். என்ன பலவீனம்? என்னன்னு கேட்காத, யாருன்னு கேளு. யாரு? யாரு? அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? நம்ம ஒப்பந்தப்படி கதவு தட்டணும்ல, அதுவும் ரகசிய பாஷையில. ரகசிய பாஷையா? இல்ல இல்ல, இது தப்பு. இல்ல, இப்படிதான் நான் எப்போ வரும்போதும் செய்வேன். உனக்கு ஞாபகம் இல்ல, நீதான் மறந்து போயிட்ட.
என்ன என்ன முட்டாள்னு நினைச்சீங்களா? இன்னைக்கு ஒண்ணு 4ஆம் தேதி இல்ல, இன்னைக்கு 3ஆம் தேதி. ஓ, ம். இப்பதான் சரியா தட்டி இருக்கீங்க. இருங்க, கதவை திறக்கிறேன். நீங்களா? அதான் நானும் நினைச்சேன். என்னடா குரல் வேற மாதிரி இருக்கேன்னு. ராஜநர்த்தகி சௌதாமணிக்கு இந்த பண்டிதன் ராமகிருஷ்ணனின் பணிவான வணக்கங்கள். நீங்க இங்க எதுக்காக வந்தீங்க? மகாகுரு ராஜபுரோகிதர் தாத்தாச்சாரியாரோட கட்டளை நிறைவேற்ற அவர் தான் என்ன அனுப்புனாரு. நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தா அதை பூர்த்தி செய்யறதுக்காக தான் என்ன இங்க அனுப்பி இருக்காரு. உங்களை அனுப்புனாரா? அவரோட சிஷ்யருங்க கனி மணி இருப்பாங்களே. உங்களுக்கு என் முகத்தை பார்க்க பிடிக்கலன்னா சொல்லிடுங்க, நான் இல்ல போயிடுறேன். இல்ல இல்ல, அப்படி இல்ல, நில்லுங்க. வாங்க. தத்து சொன்னார்னா அதுதான் எனக்கு தாரக மந்திரம். உள்ள வாங்க. தத்து? ஆமா, உங்களை பொறுத்த வரைக்கும் அவர் தாத்தாச்சாரியார், எனக்கு அவர் தத்து. ஓஹோ. ஒருவேளை உங்களை அனுப்புனது தத்துவா இருந்தா உங்ககிட்ட கண்டிப்பா ரகசிய பாஷையை சொல்லிருப்பாரே. நிச்சயமா பதில் சொல்றேன். ஆனா நான் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? உங்களுக்கும் தாத்தாச்சாரியருக்கும் நடுவுல இருக்கிற இந்த ரகசிய அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த ரகசிய பாஷை இருக்கு இல்லையா, இது எதுக்காக? எங்களுடையது ரொம்ப புனிதமான உறவு. ஆனா இந்த உலகம் அதை சரியா புரிஞ்சுக்காம அதுக்கு வேற பேரை வச்சு தப்பா பேசுறாங்க. ஆனா சில உறவுகளுக்கு இந்த சமுதாயத்துல பேரே இல்லையே. தாத்தாச்சாரியார் தான் என்னோட உலகம், என்னோட உயிர். அற்புதம், அற்புதம், அமோகம். எங்க தாத்தாச்சாரியரை பத்தி எவ்வளவு அருமையா சொன்னீங்க நீங்க. ஆனா என்ன ஆனான்னு இழுக்கிற ராமகிருஷ்ணா? ஒண்ணு இல்ல, எனக்கு என்ன சந்தேகம்னா, நீங்க எப்படி குருநாதரை பத்தி யோசிக்கிறீங்களோ எங்க குருநாதரும் உங்களை பத்தி இப்படியே தான் யோசிப்பாரான்னு. யோசிப்பாருன்னு தான் நினைக்கிறேன். ஆனா தேவி, நினைக்கிறதுக்கும் நினைப்பாருன்னு சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கே. அப்படின்னா அந்த நெத்தி சுட்டி நீங்க நிச்சயம் அதை பார்த்திருப்பீங்களே. அவ்வளவு அழகா மனச பறிக்கக்கூடிய அற்புதமான நெத்தி சுட்டி. என்ன கேட்டா அந்த நெத்தி சுட்டி உங்களை மாதிரி அழகான பெண்களுக்காகவே தான் வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுவேன். இப்ப நான் என்ன சொன்னேனோ அதே மாதிரி எங்க குரு தாத்தாச்சாரியார் இருக்காரே, அவரும் அப்படியே நினைச்சாருன்னா அந்த அரிய வகை வைர நெத்தி சுட்டி எப்பவோ உங்க தலையில வந்து விழுந்திருக்கணுமே. அழகுக்கு அது இன்னும் அழகு சேர்க்குமே. ஐயோ, உளறி வச்சுட்டேனே. என்ன மன்னிச்சிருங்க தேவி, மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. என்ன அறியாம என் வாயில இருந்து தானா வெளியில வந்துருச்சு. மன்னிச்சுக்கோங்க, மனசுல வச்சுக்காதீங்க. கடைசியில நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, நாளைக்கு ராஜ தர்பார்ல நீங்க நாட்டியம் ஆடுறதுக்காக அங்க வரும்போது அந்த நெத்தி சுட்டிய தலையில வச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா அதுக்கு மேல என்னால வார்த்தைகளால சொல்ல முடியல. சரி, போகட்டும், விடுங்க. என்ன பண்றது? நடக்காத ஒரு விஷயத்த பேசி மட்டும் என்ன ஆக போகுது? சரிங்க, நான் வந்த வேலை முடிஞ்சது. அப்ப நான் வரட்டுமா? உத்தரவு வாங்கிக்கிறேன். ஏன் காய இப்ப நான் நகர்த்திட்டேன். ஆனா நீ இப்ப மாட்டிக்கிட்ட. இனி பந்தய வைக்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன மிச்சம் இருக்கு மணி? அது சரி, நீ ஏன் ஒரு ஓட்டாண்டி? உங்ககிட்ட இருந்தா தானே மிச்சம் இருக்கிறதுக்கு. என்கிட்ட சொம்பு இருக்கு, கிழிஞ்சு போன கோமணம் இருக்கு, சொத்தையான வாளி இருக்கு, உடைஞ்ச கட்டில் இருக்கு. உங்ககிட்ட என்ன இருக்கு? என்கிட்ட தாத்தாச்சாரியார் இருக்காரு. இன்னைக்கு நான் என்னோட குருவையே பந்தயத்துல வைக்கிறேன். இப்ப என்ன சொல்ற? டேய், ஏதாவது வித்து போற பொருளை பந்தயமா வைடா, இல்லனா ஓடிப்போ. என்ன சொன்ன? மன்னிக்கணும் குருஜி, உங்களை மாதிரி விலை மதிக்க முடியாத ஆளெல்லாம் பந்தயம் வைக்க முடியாதுன்னு சொன்னேன். ஏன்னா நீங்க எங்களுடைய குருவாச்சே. நீங்க எங்களுடைய கண் கண்ட தெய்வம், அன்னதான பிரபு. அதுக்கப்புறம் என்ன சொல்றது? சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. இவன் பேசுறத விட்டு தள்ளுங்க. இன்னைக்கு உங்களுக்கு வலது கண்ணு ஏதாவது துடிக்குதா குருஜி? இல்லையே. ஏன்? இல்ல உங்க 6வது அறிவு ஏதாவது ஆபத்து வர போறதா எச்சரிக்குதா? இல்லையே. உங்க மனசுல ஏதாவது கவலையோ இல்ல நடக்க கூடாதது ஏதோ நடக்க போதுன்னு தோணுதா? இல்லடா. ஏன்? ஏனா குருஜி, என் கண்ணுக்கு தெரியறது உங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. என்னது? கொஞ்சம் இந்த பக்கம் பாருங்க, யார் வந்துகிட்டு இருக்காங்கன்னு. ராமகிருஷ்ணனா? இவன் இங்க எதுக்கு வந்தான்? என்ன குருஜி, கெட்ட நேரம் நமக்கு எச்சரிக்கை கொடுத்துட்டா வருது. மகா பண்டிதர் ராஜபுரோகிதர் தாத்தாச்சாரியாருக்கு ராமகிருஷ்ணனின் வணக்கங்கள். நீங்க எதுக்காக வந்த? ஒரு விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்ன விஷயம் அது? ராஜநர்த்தகி சௌதாமணிய பத்தி தான்.
ராஜநர்தகி சௌதாமணிய பத்தின விஷயமா? ஆமா குருதேவா, சாயந்தரம் அரண்மனையில இருந்து வீட்டுக்கு போற வழியில தற்செயலா அவங்கள பார்த்தேன். கொஞ்சம் கவலையாவும் ரொம்ப கோபமாவும் இருந்தாங்க. எதுக்கு அவ்வளவு கோபமா இருக்கீங்கன்னு நான் கேட்டேன். ஆனா அவங்க சொல்லவே இல்ல. ஆனா அவங்க உங்களை உடனே பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அதை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். எதுக்கு பார்க்கணும்னு நினைக்கிறாங்க? கவலையா இருக்காங்கல்ல. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? பக்தர்களை சந்திச்சு பேசுற நேரம் முடிஞ்சு போச்சு. இப்ப நான் யாரையும் சந்திக்க போறதில்ல. ஒருவேளை அவங்க என்ன பார்க்கணும்னு நினைச்சாங்கன்னா நாளைக்கு காலையில வந்து என்ன பார்க்க சொல்லு. வரட்டும், என்ன பார்க்கட்டும், அவங்க பிரச்சனைகளை சொல்லட்டும், நான் தீர்த்து வைக்கிறேன். அவங்களுக்கும் நிச்சயம் ஏதாவது ஒண்ணு பண்ணுவேன். இப்ப நான் என் பிரபுவை தியானம் பண்ண வேண்டிய நேரம் ஆயிடுச்சு. நீ வந்த விஷயத்த சொன்ன. நீ சொன்னதை நான் காதுல வாங்கிக்கிட்டேன். இப்ப நீ கிளம்பலாம். ரொம்ப சந்தோஷம் குருதேவா. ஒருவேளை நான் உங்க இடத்துல இருந்து அவங்கள பார்க்க போறதா இருந்தா அந்த நெத்தி சுட்டியை நிச்சயமா எடுத்துட்டு போவேன். நெத்தி சுட்டியா? நான் என்னன்னு சொல்வேன் குருதேவா, இப்ப கிட்டத்தட்ட எல்லா பெண்கள் வாழ்க்கையிலயும் இந்த நெத்தி சுட்டி ஒரு அங்கமாவே மாறிடுச்சே. அப்போ சௌதாமணி தேவி மட்டும் அதுக்கு விதிவிலக்கா என்ன? அதனால ஒண்ணும் இல்லையே. என் வேலை முடிஞ்சிருச்சு. நான் வரேன், கிளம்புறேன். என்ன யோசிக்கிறீங்க குருஜி? போங்க, போய் சீக்கிரமா பாத்துட்டு வாங்க. இந்த வாய்ப்பை விட்டா மறுபடியும் கிடைக்காது. நீங்க இங்க மொட்டைய சொரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல அங்க யாராவது நுழைஞ்சிட போறாங்க. அட, அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது. நிச்சயமா இது இவனோட திட்டம் தான். ஏதோ ஒரு சதி பண்ணி என்ன அதுல மாட்டி விடுறதுக்காக முயற்சி பண்றான். அவன் என்ன நினைச்சான்? அவன் விரிச்ச வலையில நான் விழுந்துருவேன்னா? ஒரு போதும் இல்ல. நான் எங்கேயும் போக மாட்டேன். கொஞ்சம் யோசிங்க குருஜி. ஒருவேளை அந்த பண்டிதர் ராம சொன்னதுல கடுகளவாது உண்மை இருந்ததுன்னா போகலன்னா அப்புறமா வருத்தப்படுவீங்க. நீங்க மட்டும் சௌதாமணியோட அழைப்ப மறுத்தீங்கன்னு வச்சுக்கங்க, அதுக்கப்புறம் அவ்வளவுதான். என்ன ஆகும்? என்ன குருஜி, நீங்க இந்த காலத்துல எச்ச சோறு கிடைக்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களை அவங்க விருந்துக்கு கூப்பிடுறாங்க, அதுவும் வடை பாயசத்தோட. இங்க பாருங்க குருஜி, இத மட்டும் நீங்க கை நழுவ விட்டுட்டீங்க, அப்புறம் காலம் முழுக்க நீங்க 3 வேளைய பழைய சோத்தை தான் திங்கணும். ஆமா குருஜி, அதுவும் உப்பு சப்பு இல்லாம நீங்களே யோசிச்சுக்கீங்க. உன் வாசலை தேடி வந்தேன், என் கால்கள் வலிக்க நின்றேன். என்ன உள்ள என்ன உள்ள என்ன உள்ள வரவிடு அன்பே. யாராவது என்ன இப்படி பாத்துட்டாங்கன்னா? எனக்கு கவலை இல்ல. எனக்கு கவலையா இருக்கு. நான் ராஜகுருவாச்சே. அப்ப நான் என்ன? நீதான் அவ. என்னோட அது என்ன சொல்றது? பதில் கிடைக்க மாட்டேங்குதுல்ல? பதில் இதோ இருக்கு என்கிட்ட. ஆனா எதை கொடுக்கறதா இருந்தாலும் நான் உள்ள வந்துதான் கொடுப்பேன். இது அந்த நெத்தி சுட்டி இருக்கிற பெட்டி தானே? அதே பெட்டி தான். காலி பெட்டி இல்லையே. ஆஹா, எப்போ நான் இங்க வந்து காலியாய் போவேனே தவிர காலியா வந்ததே இல்ல. தத்து, உள்ள வாங்க. ஏன் இங்கே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. அப்படின்னா இப்ப இது எனக்கு தானே சொந்தம்? நான் எப்பவோ உனக்கு சொந்தமாயிட்டேனே. நான் நெத்தி சுட்டிய பத்தி பேசிட்டு இருக்கேன். இந்த நெத்தி சுட்டி இப்போ எனக்கு தானே சொந்தம்? கிட்டத்தட்ட ஆன மாதிரியே வச்சுக்கையே. கிட்டத்தட்டனா? சரி, உனக்கு தான் சொந்தம். கொஞ்சம் சிறிய. ஆனா ஒரே ஒரு நிபந்தனை, இத போட்டுக்கிட்டு வெளியே மட்டும் போகாத. உனக்கு தெரியுமா இந்த நெத்தி சுட்டியால வெளியில எவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குன்னு? ஒருவேளை நீ இத போட்டுக்கிட்டு வெளியே போனா அப்புறம் இந்த ராஜகுரு தத்துவுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். நான் சொல்றது உனக்கு புரியுது இல்ல? இது உங்களுக்கே அநியாயமா இல்ல? நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, நல்ல அலங்காரம் செஞ்சு சிங்காரிச்சுக்கிட்டு வீட்ல இருக்கிற கண்ணாடி எல்லாம் மறைச்சு வச்ச மாதிரி இருக்கு. அவத்த அழக பார்க்காம செத்துருவாள்ல. ஐயோ, என்னால முடியாது சாமி. நான் இந்த நெத்தி சுட்டிய வச்சுக்கதான் போறேன். அதுவும் தர்பார்ல நாட்டியம் ஆடும்போது வச்சுக்கிட்டே தீருவேன். வேண்டாம், சொன்னா கேளு. நான் வச்சுப்பேன்.
நான் செத்து போயிடுவேன். காதல் உயிர் பலி கேக்கும். பரவாயில்ல, சொன்னா கேளுமா. நான் வச்சுக்கிட்டே தேருவேன். வேண்டான்னு சொல்றேன்ல. தத்து! சரி இந்தா. தத்து! ராமா, அவங்க கோவமா இருக்காங்க. இதுல புதுசு என்ன இருக்கு? எப்போது சந்தோஷமா இருந்தா சொல்லு. உன் கோவத்துக்கு என்னமா காரணம்? இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நேத்து வரைக்கும் அந்த நெத்திச்சுட்டிய காரணமா காட்டி வானத்துக்கு பூமிக்கு குதிச்சிட்டு இருந்த. இன்னைக்கு இங்க எப்படி சாவகாசமா உட்காந்துட்டு திராட்சை சாப்பிடுறியா? 2 ராணிகளுக்கு போலியான நெத்திச்சுட்டிய கொடுத்துட்ட. அந்த தாத்தாச்சாரியாருக்கு புதுசா சதி திட்டம் தீட்ட யோசனை கொடுத்துட்ட. உனக்கு என்ன கால சக்கரமாடா இருக்கு? ஒரு இடத்துல ஒழுங்கா உட்கார மாட்டியா நீ? உன்னால என்னோட தூக்கமே போச்சுடா. இந்த வீட்ல இருந்து எப்ப துரத்துவாங்கன்னு பயமா இருக்கு. நெத்திச்சுட்டியும் கொடுக்கல. கடவுளே 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 கடவுளே, இந்த வயசுல உனக்கு நெத்தி சுட்டியா? கடவுளுக்கே அடுக்குமா? ஜனங்க என்ன நினைப்பாங்க? சொர்க்கத்துல இருக்கிற எங்க அப்பா என்ன நினைப்பாரு? மன்னிச்சிருங்க அப்பா, அவங்க என்ன பேசுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. வயசாயிடுச்சு இல்லையா, அதான் என்ன பேசுறது எப்படி பேசுறதுன்னு தெரியாம இருக்காங்க. ஐயோ, எங்க எங்க அந்த நெத்திச்சுட்டிய கெடுது நான் தான். அம்மா எதுவும் கேட்கல. அம்மா உங்களை நினைச்சு கவலைப்பட்டாங்க, அவ்வளவுதான். தைரியமா இருமா. தைரியம் குடுக்கிற பலன் இனிப்பா இருக்கும் இல்லையா குண்டப்பா? சொல்லுதா இனிப்பாதான் இருக்கு. என்னடா தாச்சல் ரொம்ப இனிப்பா இருக்கு. விவரம் புரியாதவன். ஓஹோ, வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கீங்களா? நான் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன இவ்வளவு தாமதமா வரீங்க? குருதேவர் உங்க கூட வரலையா? வந்திருக்காரு, வெளியில உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காரு. உங்களை பார்க்கத்தான் எங்க குருஜி காத்துக்கிட்டு இருக்காரு. ஏன் அவரை உள்ள கூட்டிட்டு வரலாமே? வாசல்ல நிக்க வச்சு யாராவது பேசுவாங்களா? வாசல் வரைக்கும் வந்தவரு உள்ள வந்தா குறைஞ்சா போயிடுவாரு. அதோட இப்ப தேவை அவருக்கு தானே இருக்கு. கூப்பிடுங்க, போய் கூட்டிட்டு வாங்க. அதுக்கு அவசியமே இல்ல, நானே வந்துட்டேன். அடடே குருதேவரே, வணக்கம் வணக்கம். நான் என்ன புண்ணியம் செஞ்சனோ உங்க திருப்பாதங்கள் என் வீட்டுல பட்டிருக்கு. வாங்க குருவே, வாங்க வாங்க, வந்து உட்காருங்க. வாங்க உட்காருங்க, வாங்க. மா, இவர்தான் உங்க பையனோட ஜாதகத்துல இருக்கிற பெரிய பாம்பு, தாத்தாச்சாரியார். ம், என்ன? ஐயோ அம்மா, அம்மா என்ன வேலை பண்ற? அம்மா 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 அப்படிலாம் பண்ணாதம்மா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.